மேசராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எண்ணியது நடக்கக்கூடிய வகையில், அதாவது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில், தொழிலில் மேன்மையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில், காசு பணம் பொருளாதார ரீதியில் அதாவது தன்னிறைவை அடையக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. அதாவது குறிப்பாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் வரக்கூடிய ஒரு ஆண்டிற்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. அதாவது ரிஷப மனையில் சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமர்ந்து எந்த கெடு கிரகங்களினுடைய, அதாவது கெடு பலன்கள் என்று சொல்லக்கூடிய கெடுதல்களை செய்யக்கூடிய அந்த சனி ராகுனுடைய தொடர்பு இல்லாமல் அந்த குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமர்கிறது. அப்போ பணம் நிச்சயமாக உண்டு. கடந்த ஒரு ஆண்டில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு சிறப்பை தரலைன்னா கூட இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தனம் நன்றாக இருக்க போகிறது. அப்போது தனம் நன்றாக இருக்குது அப்படின்னா தொழில் நன்றாக இருக்க போது, வேலையில் நீங்கள் நினைத்த காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, உங்களுடைய சொல்வாக்கு நன்றாக இருக்க போகிறது. அதாவது இதுவரைக்கு நீங்கள் உங்கள் பேச்சை யாரும் கேட்கல, தன்னுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை என்று இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய தன்மை இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால, ஏதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த வருடங்கள் அன்னோனியம் பிறக்கக்கூடிய வகையில், அதாவது 2 பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வகையில், இதுவரை குடும்பமே அமையல, அதாவது ஒரு திருமண வயது வந்து விட்டது, திருமணமே ஆகல, தடைபட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குடும்பங்கள் அமைத்து அதன் மூலமாக சந்தோஷங்களுடன், அது குழந்தைகளுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதாவது 2ல் குரு இருந்தாலே தனம் பிரச்சனை இல்லை, குடும்பம் நன்றாக அமையப் போகிறது, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது, குழந்தைகளுடைய படிப்பும் நன்றாக இருக்க போகிறது, மந்த தன்மையிலிருந்து விடுபட போகிறீர்கள், மனம் சிறப்பாக இருக்க போகிறது, மனதில் குதூகலம், குடும்பத்தில் குதூகலம், அதாவது உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நன்றாக ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. அந்த குரு பகவானுடைய பார்வை கன்னிமனையின் மீது பதிகிறது. சரியா? அந்த கன்னி என்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு 6க்குரியவன் அல்லவா? அப்ப கடன், நோய் எதிர்ப்பு, பகையை சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால கடனால் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பவர்கள் அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில், அதாவது நோய் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு நோய் இருக்கிறது, உடலில் தொந்தரவு இருக்கிறது என்று இருக்கின்ற மேசராசி என்பவர்கள் அந்த நோயிலிருந்து முழுமையாக குணமாகக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா கூட இப்போ கிடைத்து அது சரியாகக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். 6ஆம் இடம் என்பது வேலை அல்லவா? அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, பிரச்சனை, அதாவது தான் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல, அதில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அந்த வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு வழக்கு இருக்கிறது, தொந்தரவாக இருக்கிறது, ஒரு 2-3 வருடங்களாக வழக்கு இழுத்தடித்து கொண்டிருந்ததுன்னா இப்போ அந்த வழக்கு முற்று பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு சுப காரியத்துக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மை, அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி
வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ வீடு கட்டி ஒரு தடைபட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி வீடு கட்டி அதுக்கு புண்ணியதர்சனம் செய்து, அதாவது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், அதாவது குடும்பத்தில் குதூகலம் என்கின்ற அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் விருச்சிக மனையை பார்க்கிறார் அல்லவா, அந்த விருச்சிக மனை என்பது 8க்குரியவன், அட்டமாதிபதி. வலி, இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அவமானத்துடன் இருந்தவர்கள் அதில் இருந்தெல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, திடீர் என்று உங்களுக்கு ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கும். ஏன்னா அந்த 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்ப 2ஆம் இடத்தில் குரு பகவானும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கின்ற காரணத்தால அப்ப தனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப தனம் கிடைக்கிறோம்னா வேலை ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்க போகிறது. அந்த மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்களாக இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். அப்போ ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன், அது லாக்காக இருந்தேன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை. அப்போ பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பணவரவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஒரு வெளியே அனுப்பக்கூடிய தன்மை தான். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அந்த குரு பகவான் மகரமனையை பார்க்கிறார் அல்லவா, அந்த மகரம் என்பது 10ஆம் இடம். அப்ப 10ஆம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கிறது. அப்ப இதுவரை நன்றாக உழைத்தேன், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு ரெகனைசேஷன் எனக்கு கிடைக்கல என்று இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நான் வேலையே போகல, வீட்டில் தான் இருந்தேன், ஆனா இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப குடும்பத்துக்கு தன வரவு, உங்களால ஒரு தனம் கிடைக்கக்கூடிய யோகங்கள். ஒரு சிலருக்கு வந்து சொந்த தொழிலை செய்யக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த ராகு கேதுக்களும் பார்த்தீங்கன்னா 6-12 தான் இருக்க போகுது. அப்போ ராகு கேதுக்களாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், நன்மை தரக்கூடிய தன்மை தானும். சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்குது, குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற இந்த ஒரு ஆண்டு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக கூடிய தன்மை, தொட்டது துளங்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய தன்மை, உங்க மனதில் உற்சாகங்கள், தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பமாக இருக்கிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தையின் மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற இந்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத அமைப்பு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும், அப்போ குரு கேது இணைகின்ற காரணத்தால் சில ஞானங்கள் உங்களுக்கு, அதாவது உங்கள் மனசிலேயே உள் மனதிலேயே சில நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை, கடவுளினுடைய அனுகிரகங்கள், யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அப்போ நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை,
குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய தன்மை, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருந்த அந்த வழக்கில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த மேசராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2024 குரு பெயர்ச்சியால அதீத நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசியன்னா இந்த ரிஷபராசினரை சொல்லணும். ஏன்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் அமர இருக்கிறார். அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்க ராசி, உங்க தலை, உங்க உயிரிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ கடந்த காலத்தில் எந்த பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, எந்த பாக்கியத்தை கிடைக்கணும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்களோ, அந்த பாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. அப்போ குரு உங்க ராசியில இருக்கும்போது முதல்ல உங்க மனதை சுத்தப்படுத்தும். இதுவரைக்கும் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள், எதை செய்யணும் எதை செய்யாது என்கின்ற தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். மனம் உற்சாகப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறது. எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வகை. அப்போ மனம் உடல் நன்றாக இருந்தாலே எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? அப்ப மனம் உற்சாகம் இருந்தாலும் எதையும் செய்யலாம், சாதிக்கலாம் என்கின்ற அந்த உத்வேகத்தை தரக்கூடிய வகையிலே அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுடைய பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் கடவுளினுடைய அனுகிரகம், பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள், குருமார்களினுடைய தொடர்புகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பெயர்ச்சியானது அமை இருக்கிறது. அப்போ இந்த குரு என்பது தன காரகன் அல்லவா? அப்போ இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு குரு பலனே உங்களுக்கு இல்லை. அப்போ சில விரயங்கள் கொடுத்து கொண்டு பணம் சேர்த்தி வைக்க முடியல, எத்தனையும் செலவாகி கொண்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ 4 காசு சேர்த்தக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைகிறது. என கால சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மனை உங்களுடைய வீடு. அங்கே தனக்காரகன் அங்க உட்காரும் போது தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தன்னிறைவை தரக்கூடிய வகையில் 4 காசு சேர்த்தக்கூடிய வகையில் உங்க பாக்கெட்ல எப்பவுமே காசு இருக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதாவது கன்னி மனையை பார்க்கிறார். அந்த கன்னி என்பது இந்த ரிஷபமனைக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மழலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மையில் இந்த பயிற்சியானது உங்களுக்கு அமைய இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கல, பதவி தடைபட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா பதவி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் பட்டம், பதவி, புகழ், இந்த அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைகிறது. அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் விருச்சிக மனையை பார்க்கிறார். அந்த விருச்சிக மனை என்பது 7ஆம் இடம் அல்லவா, திருமண ஸ்தானம். அப்ப கடந்த காலத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமணமே நடக்காமல் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. எனக்கு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. இந்த மாதிரி திருமணம் தடை இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண தடை விலக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இன்னாருக்கு இன்றார் என்று முடிவு செய்து திருமணம் அமைந்து அதற்கப்புறம் அந்த ஒரு வருடத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக, ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கூட்டு தொழில், இந்த மாதிரியான பிரச்சனைகள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு
அந்த பிரச்சனை விலகக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய தன்மை, கணவனால மனைவிக்கும் மனைவியினால கணவனுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள், சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதியா நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்ப தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுவரைக்கும் ஒரு தந்தையினால ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, அப்பா ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிவினை சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருந்த விஷயங்கள், அல்லது பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைகிறது. வெளிநாட்டில் செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மைகள், புதிய கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடிய தன்மைகள், கடவுளினுடைய அனுகிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது. சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதுவும் சொல்லிக் கொடுத்தல், அதாவது தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய கன்சல்டன்சி, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக திகழ்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அப்போ சனி பகவானால் பாதிப்பை ஏற்படுத்துமானா அந்த சனி 10ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கார். அப்போ சனியின் மூலமாகவும் நல்ல வகையில் நடக்கக்கூடிய தன்மைத்தும், ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு, ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, சனி பகவானும் 10ஆம் இடத்தில் 9க்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் 10க்குரியவனும் அங்கே வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் துறையில் முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பிலும், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும், தொழிலுக்கு ஒரு கடன் கிடைக்கும்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய தன்மையும், இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலன்னா லாபம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இருக்கிறது என 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராகு வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை இந்த காலகட்டம். வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கும் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, ஒரு சிலர் அங்கேயே பிஆர் கிடைத்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகங்கள், கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள், நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம். எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த எதிர்ப்புகளை கூட இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறதை சொல்லலாம். தைரிய வீரியங்கள் பலப்படுத்தும், எண்ணியவைகள் நடக்கும், அரசின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை. ஒரு சிலர் அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் என்கின்ற உறுதி மனப்பாங்குடன் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்கள் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாணாக்கர்கள் குறிப்பாக அதாவது +2 முடிச்சுட்டு தான் இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கடந்த 2 வருடங்களாக அந்த மனதில் நினைத்து கொண்டு தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு சிஏ படிக்கணும், இந்த மாதிரியான மன எண்ண ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள், ஒரு சிலருக்கு வெளியில சென்று படிக்கக்கூடிய யோகங்கள், ஒரு சிலருக்கு மத்திய பணியில் சென்று பணியாற்றக்கூடிய, அதாவது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்ல சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பெயர்ச்சியால ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே,
இந்த 2024வது வருடம் நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மிதுன ராசினரை சொல்லணும். அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அப்போ குரு 12ல் இருக்கும்போது நிறைய விரயத்தை ஏற்படுத்தி விடுமோ, அது தொழில்ஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கும்போது தொழிலில் கெடுதல் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். நிச்சயமாக கிடையாது. என 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு சிலர் ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அது நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம் அல்லவா, அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ செலவு நிறைய ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருந்தால் மட்டும்தான் செலவு செய்ய முடியும் அல்லவா. ஸோ அந்த வகையில் வருமானமும் வரும், அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. அப்போ வீடு கட்டணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும். அதாவது ஒரு இடத்தை வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும், அல்லது ஒரு கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை இருக்கும், அல்லது கட்டின வீடு அப்படியே ஒரு பாதியில் நிற்கிது அப்படிங்கிறவங்க அதை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நிலைகள். ஸோ இந்த மாதிரி நிலங்கள், புதிய நிலங்கள், விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். அப்போ 4ஆம் இடம் அதனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இதுவரைக்கும் எத்தனையோ டாக்டரை பார்த்த, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருந்த, சரியாகல அப்படின்னு இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். 4ஆம் இடம் என்பது அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன விளைவிக்கிறீர்களோ அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை, புதிய புதிய யுக்திகள், ஸ்ட்ராட்டஜி பிளான் கையாண்டு அந்த விவசாயத்தில் திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த 10ஆம் இடம் என்பது தூக்கம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு நல்ல இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் அல்லவா. அப்போ உங்களுடைய மனசும் உடலும் நன்றாக இருந்தால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதாவது நல்ல ஒரு, அதாவது 12ஆம் இடம் என்பது முதலீட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதாவது சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் மிகுந்த ஒரு ஆண்டாகத்தான் இந்த மிதுன ராசினருக்கு அமைகிறது. அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன, கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ரொம்ப கடனை வாங்கி கடனை கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு கடனை கட்டக்கூடிய வகையில் இந்த வருடமானது உங்களுக்கு அமைகிறது. அப்போ ஒரு இஎம்ஐ செலுத்தி கொண்டே இருக்கிறேன், அப்போ வரக்கூடிய சம்பளம் இஎம்ஐக்கே போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அப்போ கடன் இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடம் என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைத்தான். அப்போ ஒரு ரொம்ப வருடங்களாக இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது ஒரு விவசாய, அதாவது சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அல்லது செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. அதே சமயத்தில் இத்தனை வருடங்களாக, சில வருடங்களாக உங்களுக்கு எதிர்ப்புகள், உங்களுக்கு குடைச்சல்கள், அதாவது நேர்முக எதிரிகளை என்ன கூட நம்ம கையாண்டலாம், மறைமுகமாக செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம்
இருக்கலாம், இவர்கள்தான் நமக்கு துரோகிகள் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்று அந்த வேலையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்தவர்களுக்கு படித்த படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயம் தனது 9ஆம் பார்வையாக, அதாவது பாக்கிய பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா? ஸோ இதுவரையிலே ஒரு அவமானமாக இருந்தது, அதாவது ஒரு வலி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இந்த வருடம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த 8ஆம் இடம். அப்போ ரொம்ப நாளா ஒரு பணம் ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தது, அந்த பணம் நமக்கு வராமையே இழுத்தடித்து கொண்டிருந்தெல்லாம் இந்த வருடம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லக்கூடிய யோகம், அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த மே 1ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணிய காரியங்கள் ஈடேறும். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொடுக்கும். எப்படி ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உந்துதல், அல்லது ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட், அதாவது மத்திய பணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள். அதாவது நான் இதுவரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிட்டே இருக்கிறேன், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், கிளியர் ஆகல, கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் போயே ஆகணும் என்கின்ற மன எண்ண உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவாறு கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கும் கூட அங்கேயே குடியுரிமை வாங்கணும், அங்கேயே நான் செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இந்த வருடம் இருக்கிறது. அப்போ வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை, இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவாறு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது. அது குறிப்பாக சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பட்ட இன்னல்களுக்கெல்லாமே இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு. பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால என்ன பாக்கியத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு தன பாக்கியம் கிடைக்கலையே, நான் நல்லா உழைக்கிறேன், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வேலையிலே செட்டில் ஆகலே என்கின்றவர்களுக்கு வேலையிலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு எல்லாமே இருக்கு, குழந்தை செல்வம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு குழந்தை செல்வம் உங்க வீட்டில் விளையாடக்கூடிய அந்த மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. உயர்கல்வி சென்று படிக்கக்கூடிய, ஏற்கனவே ஒரு டிகிரி படிச்சிட்டேன், நான் இன்னொரு டிகிரி படிக்கணும், அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும், அது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் ஒரு நல்ல தன்மை இருக்கிறது. ராகு பகவான் 10ல் இருக்கார், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அந்த வகையில் 10ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அதுவும் குரு வீட்டில் இருக்கிறதுனால
பெரிய தீமைகள் ஒன்றும் உங்களுக்கு நடக்கப் போவது கிடையாது. ஸோ ஆக மொத்தம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடத்தினுடைய இந்த குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த கடகராசினரை சொல்லணும். ஏற்கனவே இந்த அஷ்டம சனியால மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள், பணம் சார்ந்த விஷயங்கள், தைரிய வீரியம் இல்லாத தன்மை, திருமணம் சார்ந்த விஷயத்திலும் தடைகள், தொழில் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகள், இப்படி அனைத்து விதத்திலும் ஏதோ ஒரு வகையில் சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குருவானது 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது சற்று ஆறுதலான ஒரு விஷயம்தான். ஏன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற விதத்தில் அமைகிறது. அப்போ இதுவரையில் ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது, ஏன் நமக்கு இது நடக்கிறது இந்த சோதனைகள் என்று இருக்கின்றவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயம், தனம் சார்ந்த விஷயம், நல்ல உழைக்கிற ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே, அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகக்கூடிய தன்மைகள், நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை கையாளக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தென்படுகிறது. ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகமே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சனி பகவான் 30 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வருகிறது அல்லவா, அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சனி பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கிறது ஒரு சிலருக்கு. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அன்னோனியம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு காசு பணம் கிடைக்கலையேங்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு காசு பணம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் கையிருப்பு பணம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். நல்ல உழைப்பை போடுவீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை, எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், தைரிய வீரியத்தை கொடுக்கும். எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். நிறைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த புதன் வீட்டான அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்ப புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை, எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையும், அந்த கடவுளினுடைய அனுகிரகங்களும் குருமார்களினுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தன்மை இருக்கும். அந்த குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது இருக்கும். உங்களுடைய உள்மன ஆற்றல் இருக்கும். அந்த உள்மனசு சொல்றதை கேட்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவது என்பது எளிதாகிவிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன், திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் குழந்தைகளால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு, அதாவது எல்லாமே இருக்கு, எனக்கு காசு பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருட
வருடத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல செய்தி, அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டு படிக்கிறார்களோ அந்த படிப்புகள் நிறைவேறக்கூடிய தன்மை. என கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், மனக்குழப்பங்களை கொடுத்திருக்கும். அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, எது படிக்கணும் தெளிவு இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இப்ப தெளிவாக இதைத்தான் நான் படிக்க போறேன், ஒரு இன்ஜினியராக போறேன், ஒரு டாக்டராக போறேன், ஒரு வக்கீல் படிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத அமைகிறது. அப்போ பெரியவர்களுடைய, ஆசிரியர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும், குருமார்களுடைய உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள், அதாவது உங்கள் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். அப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களாக கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேற்றுவார்கள், ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சரிவு சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த குருவினுடைய அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கிய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சரி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி இன்னும் ஒரு வருடத்துக்கு இருக்கின்ற காரணத்தால எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வேலையில் அழுத்தம், பிரஷர் இருக்கத்தான் செய்யும். அதை கற்றுக்கொண்டு இப்படித்தான் அப்படிங்கிறது அது இயல்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். ஆனா என்ன, மேலதிகாரிகளுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு, கோபப்பட்டு விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல, வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையும். அப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டு கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் பணிபுரியணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சியானது அமைகிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், அதாவது அந்த வேலைக்குத்தான் நான் செல்லணும் என்று உறுதிப்பாட்டுடன் படித்து கொண்டிருக்கின்ற, முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற கடகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் அது உங்களுக்கு கைகூடக்கூடிய தன்மை. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். பணம் என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, தொழில் சார்ந்த விஷயம்னா எப்படி, மக்கள் எப்படி, நம்மை சார்ந்திருப்பவர்கள் எப்படி என்கின்றதை உங்களுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்களின் வாயிலாக நிச்சயமாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணியது நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போவே உங்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக கடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய தன்மை. பூசத்தில் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ அழுத்தம், பிரஷர்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையோட இனி வரக்கூடிய காலங்கள். என்னதான் இருந்தாலும் இந்த அஷ்டம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவதும், அகலக்கால் வைக்காம, அதாவது தொழிலில் இருக்கிறீங்கன்னா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக கடனில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இனி அந்த தீபாவளிக்கு அப்புறம் கடன்
சுத்தமாக குறையக்கூடிய தன்மை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா? அப்ப நிச்சயமா கடனிலிருந்து இந்த வருடத்துல விடுதலை பெறுவீர்கள். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து அதை ஒரு இஎம்ஐயே கட்டிட்டே இருக்கிறேன், கடன்ல சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஒரு அதிலிருந்து விடுபடணும் அப்படின்ற முயற்சியில் இருந்தவர்கள் நிச்சயமாக விடுபடக்கூடிய தன்மை. நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட அக்கறை எடுத்துக்கொள்வதும் அதற்கான உடற்பயிற்சியை செய்து கொள்வதும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தனம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் அந்த குருவினால 5ஆம் இடமும் அந்த குருவும் 7ஆம் இடமும் நன்றாக இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியால என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்து நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பதில் நிதர்சனமான உண்மைத்தான். அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது நிச்சயமாக உங்க மன குறைகளை நிவர்த்தி செய்யுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சிம்மராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடம் பெயர்ச்சியாக கூடிய இந்த குருவால என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பு முனைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார்களே, அப்படி ஒன்றும் கிடையாது. பதவி மாற்றங்கள், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தொழில் மாற்றங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு வேலையில் நான் இருந்துட்டு இருக்கிறோம், எப்படியோ ஒரு ஜீவனம் போய்கொண்டிருக்கிறது, தான் படித்த படிப்பு ஒன்று ஆனால் வேலை பார்ப்பது வேறு அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசியம் அன்பர்களுக்கு இப்போ படிப்புக்குண்டான ஒரு வேலை, நல்ல வேலை, நல்ல மாற்றம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் இடம் என்பது ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ இதுவரைக்கு நீங்க எந்த உழைப்பு போட்டிருக்கிறீர்களோ அந்த உழைப்புக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது, கௌரவம் கிடைக்க போகிறது, பட்டம் கிடைக்க போகிறது, மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அப்போ 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார். அப்போ சிம்ம ராசினருக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் சொல்லணும். அது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது குரு என்பது தனக்காரகன் அல்லவா? அப்ப தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமரும் போது தொழில் மூலமாக நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க, நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள், இப்போ சொந்தமாக ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண உந்துதல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதன் மூலமாக அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், குருமார்களுடைய தன்மைகள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த சிம்ம ராசினருக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக அந்த 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ தனஸ்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் இருக்கிறது. அப்போ என்ன ஆக போகிறது? தனத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துக்காக என்னென்ன செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சுப காரியங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள், அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு இருந்தவர்கள், கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, அதாவது நான் எங்கே பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, அல்லது தன் பேச்சை தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் உங்களை மதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த
இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகிறது, உங்களுடைய வாக்கு பலிதமாக போகிறது. நீங்கள் எந்த பேச்சு பேசுகிறீர்களோ அந்த பேச்சின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் தன்னுடைய பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய தன்மை. கன்சல்டன்சி, கமிஷன், மார்க்கெட்டிங், அதாவது டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். என குரு பகவான் அந்த கேதுவை பார்க்கின்ற காரணத்தால் கேல யோகத்தால் தனத்தை பெருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக சம சப்தம பார்வையாக அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும். ஸோ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு பல தொல்லைகளை, சுகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். உடம்பு சம்பந்தப்பட்ட இதில், அதாவது எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கின்றவர்களுக்கும், தாயின் சுகத்தை அறியாதவர்கள், அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், அல்லது தாயை விட்டு வெளியில் இருந்தவர்கள், இதெல்லாம் தாயுடன் ஒன்று கூறுவதற்கான வாய்ப்புகள், தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கல, என்னதான் உழைச்சாலும் அது ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே என்று இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நிச்சயமாக வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 6ஆம் இடம் என்பது கடன் சார்ந்த விஷயங்கள். அப்போ இதுவரை கடனையே அடைக்க முடியல, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இஎம்ஐக்கே போகுது, அல்லது ஏதாவது ஒரு செலவுக்கே போகுது, கடன் வாட்டி வதைக்கிறது என்று இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அப்போ கடன் படிப்படியாக குறையக்கூடிய வழிகள். அதே சமயத்தில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு டைரக்டாக நேர் எதிரியாக இருந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் மறைமுகமாக இன்டைரக்டாக நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். யார் தான் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது சிம்மராசி என்பர்கள். இவர்கள் தான் நமக்கு தொல்லை தருகிறார்கள் என்கின்றதை கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லது ஒரு சில அந்த எதிரியிலிருந்து விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஒரு சிலருக்கு எதிரிகளை நண்பர்களாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது, 2-3 வருடங்களாக அது சிக்கல்ல இருந்துட்டு இருக்கு, ஒரு விடையே தெரியல அப்படின்னு தவித்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் நிச்சயமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 6ஆம் இடம் என்பது வேலை. பார்த்தீங்களா, அந்த வேலை இல்லாதவர்கள், இதுவரைக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்கலங்கிற இப்போ வேலை கிடைத்து விடும், நல்ல வேலையாக அமையும், படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அந்த யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. என ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ நிச்சயமா உங்களை ஊரை விட்டு வெளியே கடத்தக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி, அதாவது வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்த இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ 6க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். என நெடு நாட்களாகவே பிரச்சனையோடு இருந்தவர்கள், அதாவது தொல்லையாக இருக்கிறது, வரன் எத்தனையோ வரம் பார்த்தேன் ஆனால் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, அதாவது என் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, இப்படி
தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகப் போகிறது. ஆனால் என்னன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணமும் ஆக்ரோஷ தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை. அதே சமயத்தில் 9ஆம், அதாவது இதுவரைக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு அந்த இடத்துல ராகுவோடு சனி பார்வையோடு இருந்ததுனால போன குரு பயிற்சிங்கிறது பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த குருவானவர், அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப மனையில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் பரிபூர்ண ஒளிப்பொன்று இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயத்தில், நல்லவைகள், தனம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அபிவிருத்தி தரக்கூடிய வகையிலும், அதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் குரு 10ல் இருக்கிறதுனால அந்த குரு அப்படிங்கிறது போதனைகளை செய்வது, சொல்லிக் கொடுப்பது, ஆசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சட்டம், நீதித்துறை, வக்கீல், இந்த மாதிரி தங்கத்தை வைத்து தங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறதும், மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான குரு பயிற்சியாக அமையிருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடத்தினுடைய குரு பயிற்சியால மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளவு கடந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசின்னா இந்த கன்னி ராசினரை சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது. நல்ல நல்ல பாக்கியங்கள் எது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறலையோ, எதெல்லாம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருந்தார். குரு பலன் இல்லை. அப்போ 7க்குரியவன் 8ல் மறையும் போது திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. எத்தனையோ வரன்களை பார்த்த, ஏதோ தட்டி கழித்து போய் கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சரியான ஒரு மேட்சிங் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது, எனக்கு நடக்கலை, இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மே 1ஆம் தேதியில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகள், நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்படியும் திருமணம் ஆயிருந்தா கூட கடந்த வருடத்தில் அப்படியும் திருமணம் உங்களுக்கு நடந்திருந்தனா கூட கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சைடில் இருப்பார், மனைவி ஒரு சைடு, 2 பேரும் சேர முடியாத ஒரு சந்தர்ப்பங்களை கூட உருவாக்கி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. அப்போ பாக்கியம், என்ன பாக்கியம் உங்களுக்கு குறைவாக இருந்தது? கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, பொருளாதார வளர்ச்சி இல்லை, நல்ல வேலை பார்க்குற, நல்ல தொழில் செய்கிற, ஆனால் லாபம் கிடைக்கலையே. ஏன்னா குருங்கிறது தானே தனக்காரகன், அவர் 8ல் போய் மறைஞ்சிருந்தாரே, ஆனால் இப்போ பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரே, உங்களுக்கு தன பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆயிற்று. அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்கிறது. அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதாவது எல்லாமே இருந்தது, தனம் இருந்தது, காசு பணம் எல்லாம் இருந்தது, தொழில் நன்றாக இருந்தது, வேலை நன்றாக இருந்தது, குடும்பம் அமைத்து கொடுத்துட்டு, ஆனால் குழந்தை பாக்கியம் தரலையே. ஸோ அதில் ஒரு பிரச்சனையாக இருந்ததே, அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியால். அதே சமயம் இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு நல்ல புத்துணர்ச்சியை
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த வருடத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்கள் ராகு 7ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசி லக்னத்திலே அமர்ந்து கொண்டு பல குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது. எதிலையுமே ஒரு எரிச்சலாக இருக்கக்கூடிய தன்மை, குழப்பம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிறது. ஆனால் மனதில், அதாவது மூளை தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் கேது அல்லவா, அப்போ ஏதாவது உடலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கூட உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த குருங்கிறது கடவுள் அல்லவா, கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் ராசியை புனிதமடைய செய்கிறது. கெட்ட விஷயங்கள் அத்தனையும் அகல இருக்கிறது. என்னென்ன நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகப் போகிறது. அப்போ மனக்குழப்பம் விலக இருக்கிறது. அப்போ மனக்குழப்பம் விலகினாலே மனதில் தைரியம் தெம்பு கிடைக்கும், மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் புத்துணர்வு கிடைக்கும். அப்போ மனம் புத்துணர்வோடு இருக்கும்போது எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரை என்னென்ன பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ, எத்தனை இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு எடுத்திருந்தீர்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது. அதே குருவானது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் முயற்சி அனைத்தும் பலிதமாகக்கூடிய தன்மை. என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி அங்கே 3 பார்த்து கெடுத்து கொண்டே இருந்தார். தைரியம் இல்லாத தன்மை, மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ அது உங்களை விட்டு விலக இருக்கிறது. தைரிய வீரியத்தை தரக்கூடிய தன்மை கலைத்துறையில், அதாவது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறை, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு பத்திர பதிவு. அப்போது உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு பத்திர பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள். அப்படின்னா என்ன, உங்கள் பெயரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு விவசாய நிலத்தை தான் வாங்கணும், அது விவசாயம் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நடைமுறை சாத்தியக்கூறுகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அது ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அதனால் பல பிரச்சனைகள் சோதனைகள் சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தனது 9ஆம் பார்வையாக அந்த மகரமனையை பார்க்கிறார். அந்த மகரமனை என்பது உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அந்த 5ஆம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, பதவியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பார்க்கிறார். அப்ப யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக பதவி உயர்வு என்பது இந்த வருடத்தில் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்ப பதவி உண்டு. குழந்தைகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள். இதுவரைக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடிவு காலம். அதாவது குழந்தை ஒரு சைடில், நீங்க ஒரு சைடில் சின்ன சின்ன மனக்கசப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா அந்த தொந்தரவு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல ஏற்றங்கள், உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அப்போ குழந்தைகள் இந்த வருடம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு சிஏ ஆகணும், ஒரு அக்ரிகல்ச்சர் இதில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய மனம் என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. காதலில் இருந்தவர்கள், காதல் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கும் கூட இந்த வருடம் 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ 6ல் சனி இருக்கும் போது உங்களுக்கு நல்லது தான். ஒரு கெட்ட கிரகம், ஒரு அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் யார் என்று இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்,
இதுவரைக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இப்போ படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள், கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறனால உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம். ஏற்கனவே ஒரு டிகிரி நான் படிச்சிருக்கிறேன், இனி ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடறக்கூடிய தன்மைகள். சட்டம், நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குருங்கிறது போதனைகளை செய்வது, சொல்லிக் கொடுப்பது. ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. நான் வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கடந்த வருடங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டே இருந்தது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன், ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடை இருந்ததெல்லாம் இப்போ அந்த தடை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம். வெளிநாட்டு வாழ்க்கை அமைய இருக்கிறது. வெளிநாடுகள் மூலமாக சம்பாத்தியம், வெளிநாட்டு தனவரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கிறனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும், அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, அதாவது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை, அழுக்கு, அதாவது அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கன்னிராசினருக்கு அமைய இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலாம் ராசினரை சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர இருக்கிறது. அப்போ குரு 8ல் வரும்போது மிகப்பெரிய தீமைகளை செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எல்லோருடைய மனதில் இருக்கும். நிச்சயமா அப்படி கிடையாது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குருங்கிறது யாருன்னா 3க்கும் 6க்குரிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ மறைந்த அந்த குரு, அதாவது 6க்குரியவன் 8ல் போய் அமரும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று இருந்தவர்கள் அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ ஒரு சிலருக்கு ஒரு வேலையே கிடைக்கல, அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற அந்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிதமாகும். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனது சொந்த ஊரை விட்டு கடத்துவார். அதாவது சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்ல வைப்பார், அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாற வைப்பார், அல்லது அதர் கண்ட்ரிக்கு செல்ல வைப்பார். ஸோ இது நிச்சயமாக நடக்கும். அப்போ தொழிலில் ஒரு வேலையில் இருப்பவர்கள், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அத்தனை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறது, ஸோ இப்படி எம்என்சி கம்பெனியில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைக்கும். சொந்த ஊரில் நிச்சயமாக கிடைக்காது, அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டாலே போதும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை. அப்போ கணவன் ஆக இருந்தால் மனைவி சொந்த ஊரில் விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருந்தன்னா இப்போ திடீரென்று அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா. அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட
தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அந்த 12ஆம் இடம் என்பது முதலீடை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு முதலீடு, அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு நல்ல செலவு செய்யக்கூடிய தன்மை, ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? நல்ல வருமானம் வரும், அதற்கு தகுந்த செலவுகளும் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உத்தமம். என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு படிக்கணும், அல்லது படிப்புக்கான செலவு அப்படிங்கிறது செய்ய வேண்டியிருக்கும், அல்லது ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ சுப காரியங்கள், வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். சரி, அந்த குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ ஒரு பணத்தை யாராவது வெளியில கொடுத்துட்டு லாக் ஆகி பணம் வரல அப்படின்னு ஒரு வழியோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுத்த பணம் என்பது நிச்சயமாக திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ தனக்காரகன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அது குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்களுக்கு பணத்தை கொடுப்பது, அதாவது முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரியாதவர்களுக்கு ஒரு கூட்டு தொழிலை வைத்துக் கொள்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம், அதாவது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். சரி, 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வாகும். அல்லது ஒரு சிலர் தாயை விட்டு பிரிந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் எல்லாம் தாயுடன் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் 4ஆம் இடத்து அதிபதியாக இருந்து தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்திலேயே சனி பகவான் நன்றாக இருக்கிறதுனால குழந்தைகளாக நல்ல அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த அனுகூல வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் மத்திய பணி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதி அதற்கான விடை காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அந்த எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் தரக்கூடிய தன்மை, கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை என்பது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அதற்கு தகுந்த கடன் அல்லது அதுக்கான பணத்தை நீங்கள் கட்டணும். அதனால் உங்களுக்கு மனவேதனை அடையும். ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நன்றாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்களால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. வெளிநாட்டு தொடர்புகளைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள், அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிறதுனால 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால
பதவி மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக 8ஆம் இடத்துல இருக்குது, குழந்தை பாக்கியம் தடைபட்டுருமோ அப்படின்னு கிடையாது. ஆனால் 5ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய தன்மை, அதாவது அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்றதல்லவா, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திடீரென்று, அதாவது ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிவிடும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல விதமான மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், அது ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்திலும் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய தன்மை, சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டம், நீதித்துறை, வங்கித்துறை இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு தன லாபத்தை பெருக்கக்கூடிய தன்மையும், அதாவது அந்த புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைய இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருட பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சுப காரியங்களை செய்யாமல் தடுத்து கொண்டிருந்தார். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் சில பல தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாமே விலகிவிட்டது. அப்போ 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அது சுக்கிரன் கலத்திரக்காரகனுடைய வீட்டில் வந்து அமர்கிறது. கால சக்கரத்துக்கு அது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. அப்போ கடந்த காலத்தில் ஏதாவது திருமண தடை ஏற்பட்டிருந்தது, சரியான ஒரு வரன் அமையல, பார்த்தவங்க ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய வயதுக்கு உண்டானவர்கள் எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், திருமண தடை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதலில் அந்த திருமண தடையை விளக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள், அனைத்து விதமான சுப காரியங்கள், எந்தெந்த சுப காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்ததோ அத்தனையும் இப்போ செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ திருமணம் ஆனவர்களும் கூட ஒரு சில விஷயத்தில் தடைகளை கொடுத்து, சில விஷயங்களில் கன்ஃபியூஷனை கொடுத்து, கணவன் மனைவி ஒரு சைடில் வெவ்வேறு திசைகள் இருந்திருந்தாலும் கூட இப்போ இந்த வருடம் இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல பல அனுகூல வாய்ப்புகள். இதுவரைக்கும் செட்டில் ஆகலை, வேலையில் செட்டில் ஆகலைங்கிறவங்க வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் அல்லது மனைவியின் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும். அதுவும் மிக முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்க ராசி லக்னம் இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது, ஒரு வகையில் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா சனி பார்த்து கொண்டு இருக்கார். அப்போ ஒரு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸுகள், நான் நினைத்தது நடக்கலை அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த குரு பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால் உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைபாடு, மன அழுத்தத்தை விளக்கக்கூடிய வகையில், மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வகையில் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறது. குருங்கிறது கடவுள், கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை தெய்வத்தை வழிபட்டிருந்தாலும் அது நமக்கு கிடைக்கலையே, இத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தேனே அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் செவிக்காய்க்கக்கூடிய வகையிலும் கடவுளினுடைய அனுகிரகம், பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள், குருமார்களுடைய துணைகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்போ உங்களுடைய ராசி புத்தம் பொலிவுடன் இருக்க
போகிறது. புதிதாக பிறந்த மாதிரியான ஒரு மன எழுச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் நல்லா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல, எனக்கு பிடித்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் நீங்கள் நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மையும், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நீங்கள் நினைத்தவாறு அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள், அத்தனை விதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையிலே அமைகிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால மனம் பூரிப்படையக்கூடிய, எதெல்லாம் உங்களுக்கு செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை, தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசாங்க காரியங்களில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாமே எடுத்து செய்யக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கலை சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அது மிக முக்கியமாக தனது 9ஆம் பார்வையாக, அதாவது பாக்கிய பார்வையாக அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை தரக்கூடிய அமைப்பு. முயற்சிகள் பலிதமாகும். உங்களுடைய அதாவது இளைய சகோதர சகோதரி மூலமாக, அதாவது உங்கள் கூட பிறந்த இரத்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்தது, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, அதாவது ஒரு பாக பிரச்சனை இருந்தது, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொந்தரவு தடையாக இருக்கு, பூர்வீகத்துக்கு செல்ல முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கின்ற விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது, ஒரு அசிங்கம், அவமானம், அதாவது நான் செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை. ஸோ இந்த மாதிரியான வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் இழந்தீர்களோ, பணம் இழந்தீர்களோ, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இழந்த பணம் மீட்டு வரக்கூடிய, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பணத்தை சேர்த்தக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அது இந்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்து அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் வலுப்பெறுகின்ற காரணத்தால நிச்சயமா குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் குழந்தைகளால மன சங்கடங்கள், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள். குழந்தை ஒரு இடத்தில் இருக்கிறது, தான் ஒரு இடத்தில் இருக்கு, பார்க்க முடியலையே, இந்த மாதிரி ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு பிரிவினையான தன்மை, கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கூட காதல் திருமணம் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடையூறாக இருந்தது, பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போ அது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். நல்ல படிப்பு படிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் இருந்த அத்தனை விதமான மந்தத்தன்மை விலகும். தான் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்லணும், அரசு எக்ஸாம் எழுதணும் என்கிற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையிலும், அல்லது இந்த படிப்பு தான் படிக்கணும் என்று கடந்த 3 வருடங்களாக உங்கள் மனதில் போட்டு அசைத்து போட்டு கொண்டு இதைத்தான் நான் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு சிஏ படிக்கணும், அல்லது என்ன படிக்கணுங்கிற உங்கள் மனதில் இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய வகையில் அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அமைகிறது. ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார், உங்கள் மனசை பார்க்குது. அப்போ நீங்கள் செயல்படுத்தக்கூடிய, இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் அமைகிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, கடன் அழுத்தமாக இருந்தது, வழியோடு இருந்தவர்கள் அந்த கடனை
குறைக்கக்கூடிய வகையில் அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. ஒரு வீடு கட்டணும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும் என்கின்ற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அல்லது நாம் பூர்வீகத்தில் போய் அமர்ந்து அந்த பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அதில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடங்களாகவும், சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் நீங்கள் வைத்து கொள்ளணும். அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, அந்த குருவினுடைய பரிபூர அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக அந்த குருவினுடைய அருள் நிச்சயமாக கிட்டுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது தனுசு ராசின்றே சொல்லணும். ஏன்னா குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதாவது 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்கின்ற இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். அப்போ இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கடன் சார்ந்ததாகவே இருக்கும். ஒன்று, ஏற்கனவே கடன் இருந்தவர்கள் என்னன்னா கடனை அதை அடைப்பது, எப்படி அடைப்பது அப்படிங்கிற அந்த தன்மை, ஆனால் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். அல்லது கடனை வாங்கி ஒரு வீடை கட்டுவது, அதாவது சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம். அப்போ வீடு கட்டுவதற்கு ஒரு கடன், அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஒரு கடன். ஸோ இந்த மாதிரி கடன் அப்படிங்கிற தன்மை இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். எதிரி தொல்லைகள், இதுவரைக்கும் ஒரு எதிரிகளே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நமக்கு யாரு எதிரி பண்ணாங்க, ஒரு புறமுதகு குத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருந்த உங்களுக்கு இப்போ இவர் தான் நமக்கு இத்தனை தொந்தரவு செய்தார்கள் அப்படிங்கிறத இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும். அப்போ எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே ஏதாவது ஒரு உடல்நலம் தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கின்ற தனுசு ராசி என்பவர்கள் அந்த உடல் நலம் சரியாகக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து விலகக்கூடிய, அந்த உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தன்மை, அல்லது உடலை நன்றாக பார்த்து கொள்ளணும், அக்கறை எடுத்துக்கொள்ளணும் என்கின்ற எண்ணங்கள், உறுதிப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி, ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய தன்மை, அதாவது உடலை நன்றாக பார்த்து கொள்ளணும் என்கின்ற அக்கறை, அந்த எண்ண உணர்வுகள் அதிகமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய 9வது பார்வை, பாக்கிய பார்வையானது 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ 2ஆம் இடத்தை வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடம் என்ன? தனம். அப்போ தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது மேன்மை. அப்போ பணம் உங்களுக்கு நன்றாக வரப்போகிறது. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்தால் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு தனம் வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல வேலை இருந்தால் தான் நல்ல சம்பளம், அல்லது அதாவது தொழிலை அபிவிருத்தி செய்தான்னா நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது செயல்பாடுகள் வகுத்து, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து, திறம்பட வகுத்து, ஒரு நல்ல லாபம், தன லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அப்போ கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், அல்லது வெவ்வேறு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு பலிக்கல, அல்லது என்னுடைய பேச்சை என்னுடைய குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல அப்படின்னு இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், நீங்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகள்
அத்தனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்களுடைய வாக்கு பலிதமாக கூட இருக்க போகிறது. அதே சமயத்தில் உங்கள் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக, தன்னுடைய அறிவு புத்தி மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை தனது 5ஆம் பார்வையாக அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 10ஆம் இடத்தை பார்த்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். அப்படி கிடையாது. பதவி மாற்றத்தை தர காத்து கொண்டிருக்கிறது, வேலை மாற்றத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றங்களாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் ஒரு வேலை மாற்றம், ஒரு மாறலாம் ஒரு என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம், அதுவும் நல்ல ஒரு சம்பளத்துடன் மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த கேது உங்க 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அந்த குரு கேது காம்பினேஷனால, கேல யோகத்தினால உங்களுக்கு தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கு கேது அங்கு இருக்கிறதுனால, கேதுங்கிறது உள்ளுணர்வு சக்திங்கிறதுனால, கேதுங்கிறது ஞானக்காரகன் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இப்படி தொழில் செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்து அதன் மூலமாக தொழிலில் உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இனிமேல் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குமானா நிச்சயமா இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு வேலைக்காக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு வெளிநாட்டில் தான் நான் வேலையே பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தோடு உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். என குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய, அல்லது வெளிநாட்டில் PR அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை வழங்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளிநாட்டில் போயிட்டேன், ஆனால் அங்கே செட்டில் ஆகவே முடியலையே, ஒரு நல்ல வேலை இல்லையே, நான் நினைச்ச வேலை இல்லையே, என்னுடைய படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லையே, இந்த மாதிரியான ஒரு ஏக்க உணர்வோடு இருக்கின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனத்தாலையும் தொழில் சார்ந்த விஷயத்தாலும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறதுன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருப்பது சிறப்பு. அப்போ முயற்சி அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை. அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதம். குடும்பம் அமைக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், என குரு போய் 6ல் மறைஞ்சிட்டாரே, ஆனால் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்து கொடுக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்களையும் செய்யுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குழந்தை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா, அந்த 5ஆம், அதாவது அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவாக பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் என்கிறது வழக்கு அல்லவா, அப்போ ரொம்ப நாளாக ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்களாகவே ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை முடியவே மாட்டேங்குது என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருடம் நிச்சயமாக, அதாவது ஏப்ரல், அதாவது எந்த வருடம்னா அடுத்த வருடத்தினுடைய பிகினிங்குள்ள, அதாவது தீபாவளிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அத்துணை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ முதலீடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. அப்போ என்ன முதலீடுகள்? ஒரு இடத்தை வாங்கி போடலாம், அல்லது ஒரு வீடு கட்டலாம், அல்லது புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகங்கள், இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி
போடக்கூடிய ஒரு நல்ல வருடங்களாகவே உங்களுக்கு அமைகிறது. அப்போ நிறைய செலவு செய்வீங்க. அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதும் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தகப்பனுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, இரத்த பந்தங்களுடைய சொந்தங்கள், அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும், அல்லது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, இந்த 2024 வருட இந்த குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசினரை சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு வந்து இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வளர்ச்சியையும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக, பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியின் மீது பதிகிறது. உங்கள் ராசி லக்னம் உயிர் மீது பதிகின்ற காரணத்தால் இதுவரைக்கு கடந்த 2.5 வருடங்களாக மன குழப்பத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனக்குழப்பம் இருந்தது, மனதில் தெளிவில்லாத தன்மை இருந்தது, ஏதோ போய்கொண்டிருக்கிறது, பல வகையான அழுத்தங்கள் பிரஷர்கள் கொண்டிருந்த இந்த மகராசி என்பதற்கு அந்த குருவினுடைய பார்வை முழு சுபர் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசின் மீது பதியும் போது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை, ஒளி பொருந்திய தன்மை, அதாவது மன கவலைகள் நீங்கி மன சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது. அப்போ இதுவரைக்கும் உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தது, பிரச்சனை இருந்தது, தலை வலியாக இருந்து கொண்டது, எதற்கெடுத்தாலும் ஒரு வகையில் ஒரு சோம்பேறித்தன்மை, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ், என்னடா இது எதிர்மறை எண்ணங்கள் விளைவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகிறது. அப்போ மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லவா? அப்போ அதாவது எழுச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனதில் தெளிவு, தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு இருந்தது, கணவன் ஒரு இடத்தில் மனைவி ஒரு இடத்தில், இப்படி ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்து நிம்மதி பிறக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடம் என்பது பதவி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த 2.5 வருடங்களாக ஒரு தொழிலில் செட்டில் ஆக முடியல, ஒரு வேலையில் இருந்தால் கூட வேலையில் அழுத்தம் பிரஷராக இருந்தது, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வேலையில் செட்டில் ஆகாத பல வகையான சோதனைகளை தந்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, மேம்பாட்டு, தொழிலையும் வேலையிலும் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ 2.5 வருடங்களாக நல்ல உழைப்பு போட்ட அந்த உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கல, என்னுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் தான் சென்றது, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கவே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயம் இப்போ உங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகிறதுன்னு சொல்லணும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் தடையாக இருந்தது, ப்ரமோஷனே கிடைக்கல, ஏற்கனவே ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு வரணும், பல எதிரி தொல்லைகள், பல இன்னல்கள் சந்தித்து அது ப்ரமோஷன் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, பதவி கிடைக்க போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார் அல்லவா, ஒரு சுப கிரகம் உட்கார்ந்திருக்கார் அல்லவா, அது சுக்கிரனுடைய வீட்டில்
உங்களுடைய யோகத்தை தரக்கூடிய அந்த வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அல்லவா, அப்போ உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்க போகிறது. குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைகள் ஒரு சைடு இருந்தாங்க, நீங்கள் ஒரு சைடு இருந்தீங்க, உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்கல. இந்த மாதிரி குழந்தைகளால் வருத்தமடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடியதும், இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை, குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் சாதிக்கக்கூடிய தன்மை, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ கடந்த காலத்தில் கடந்த 2.5 வருடங்களாக எத்தனை பிரார்த்தனைகள் எடுத்திருப்பீங்க, எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீர்கள், அந்த வழிபாடு இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்லலாம். அதே சமயத்தில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறேன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது. என 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு பல தடைகள், மனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த காலகட்டம் திருமண பாக்கியங்கள் ஏற்படும். தடைபட்ட அத்தனை விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மை, அதாவது தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் நடைபெறக்கூடிய தன்மை, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம், அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலமாக தொழில், அதாவது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி தொழிலை ஆரம்பிப்பதற்கான உத்வேகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக அந்த குரு பகவான் சம சப்தம பார்வையாக 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், லாபத்தை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா. இதுவரைக்கு எத்தனை உழைப்பு போட்ட, ஒரு 4 காசு கூட சேமிக்க முடியல என்று இருக்கின்றவர்களுக்கு சேமிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்திலிருந்து 11, 5, 11 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம், இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடியதும், எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அது எல்லாமே எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மையும், தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயம், அதாவது சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள். பாகிஸ்தானம் நல்லாக இருக்கிறதுனால அந்த பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை, ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வலி வேதனையுடன் இருந்து கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இந்த வருடத்தினுடைய இறுதியில் புத்துணர்வு பெறக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வலிமையாக கிரக அமைப்புகள் இருக்கிறது. ராகு கேதுக்களும் கூட பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது மகர ராசி என்பதற்கு நல்லத்தை தரக்கூடிய அமைப்பும், சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் கடந்த 2.5 வருடங்களாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, பகை இருந்து கொண்டே இருந்தது. நான் நல்லது செஞ்சாலும் அது கெடுதலாகவே முடியக்கூடிய தன்மை, தன் பேச்சை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கேட்காத நிலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னை அழுத்தி வருத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு வீடு கட்டி அந்த வீடு கட்டி பாதிலேயே நிற்கிது அப்படின்னு இப்போ அதை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை. இது
இதுவரைக்கும் ஒரு வீடு அமையிலேயே, அதாவது ஒரு கனவு இல்லம், இந்த மாதிரி ஒரு வீடு அமைக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கனவு இல்லம் அமைக்கக்கூடிய வகைகள், ஒரு சிலர் இடத்தை வாங்கி போடக்கூடிய தன்மை, அசையும் அசையா சொத்துக்கள், முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில், அதாவது எத்தனையோ இது பண்ணோம், ஒரு புகழ கிடைக்கல, ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் தமக்கு ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கலையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதில் புகழ் பெறக்கூடிய தன்மையை உருவாக்கும். அரசியல்வாதிகளும் கூட கடந்த 2.5 வருடங்களாக ஒரு நல்ல பதவி கிடைக்கல, நான் நல்லா உழைச்ச, அதுக்கான ரெகனைசேஷன் இல்லைங்கிறவங்க கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீரென்று ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் சார்ந்த தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், அரசு எக்ஸாம் எழுதி அதில் சாதிக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி, இந்த குருவால் உங்களுக்கு அதிக நன்மை நடக்கணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது திருச்செந்தூரில் உள்ள முருகனை சென்று வழிபடுவதும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏற்றத்தையும் தன லாபத்தையும், மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தம், பிரஷர் நீங்கக்கூடிய தன்மையும், தொழிலில் உயர்வையும், வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்குங்கிறதுனால எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி அன்பர்களே, இந்த 2024வது வருட குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்பராசினரை சொல்லணும். ஏன்னா குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம், தாய், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ முதல்ல தாயினுடைய சார்ந்த விஷயங்கள், இருந்து வந்த விஷயங்கள், அதாவது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைகிறது. அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு காசு இருக்கு, அதை என்ன பண்ணலாம், ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. ஆனால் எப்போ ஒரு இடத்தை வாங்கினாலும், ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்ல யோசித்து, அதாவது இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வில்லங்கம் இருக்கிறதா என்பதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்து அலசி ஆராய்ந்து வாங்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேலை கிடைக்கல, ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு 2-3 மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலைன்னா ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு வேலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ், டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் வருது அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க. அதை ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு நல்லவைகள் தான் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு மட்டும் வேலையை விட்டு விடாதீர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்த்து கெடுப்பார். ஸோ அந்த வகையில் வேலையை மட்டும் கோபப்பட்டு விட்டுறக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் எந்த மாற்றங்கள், ஒரு வேலையில் இருக்கும்போது எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்காம தடை செய்ய வேண்டாம். இல்லை தடை செய்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு அழுத்தம் பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ 4ஆம் இடத்திலிருந்து எங்கே பார்க்குறாரு? 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஆனாலும் அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள்? வேலைக்கு அப்ளை பண்ணவங்க
வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதாவது உங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், படித்த படிப்புக்குண்டான வேலை வேணும்னா நிச்சயமாக உங்களுக்கு அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரியில் தான் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான தன்மை. இப்போ விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், ஒரு இடமாற்றம் வேணும். அதாவது எங்கே இடமாற்றம் கிடைக்கும்? உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். அப்போது குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைக்குரிய இடங்கள், விற்பனையாகாத இடங்கள் எல்லாம் விற்பனையாகக்கூடிய தன்மை. 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம் அல்லவா? அப்போது ஒரு வழக்கில் நிலுவையில் இருந்தது, அதுக்குள்ள ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது, நெடுநாட்களாகவே பிரச்சனைனா ஒரு சுமூகமான தீர்வு இந்த வருடத்தினுடைய இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த புதிய தொழிலை ஆரம்பிக்கணும், அதாவது ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், உத்வேகங்கள் வரும். ஆனால் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். ஏன்னா அஷ்டம சனி அதாவது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரய ஸ்தானம் அல்லவா? அப்போ விரயம் ஏற்படக்கூடிய தன்மை. அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, அல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கக்கூடிய தன்மை, அல்லது அதர் ஸ்டேட்ல போய் இருக்கக்கூடிய தன்மை, ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய தன்மை. ஸோ இதை எல்லாமே காண்பிக்கிறது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லவா? அப்போ ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அங்கே வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் என்பது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார், தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ தனம் கையாளுகின்ற வகையில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்களுடன் பணத்தை கொடுத்து அல்லது ஒரு சொந்த தொழிலை, ஒரு கூட்டு தொழில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள். அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்துக் கொள்வதும், நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்குங்க. 5ஆம் இடம், அப்போ குழந்தைகளை பற்றிய தன்மை எப்படி இருக்கும், குழந்தைகள் என்ன நினைக்கிறார்களோ, கடந்த 2 வருடங்களாக எதை நினைத்து எதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய தன்மை, அந்த ஆசைகளை அடையக்கூடிய தன்மை. என்ன படிக்கணும், ஏன்னா கஷ்டப்பட்டு தான் படித்திருப்பீங்க, மனம் கஷ்டப்பட்டு. அதாவது இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கடந்த 1 வருடங்களாகவே மனக்குழப்பம், இதை எடுக்கலாமா அதை படிக்கலாமா என்கின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அல்லவா? இப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அத்தனை வகையான குழப்பங்களும் உங்களுக்கு சரியாகுங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. எதிரி தொல்லை, கடன் தொல்லை இருக்கும், ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு. எதிர்ப்பு பகை இருக்கும். அப்போ எதிரிகளை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்கு, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரும். சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாருல, சில வகையில் திருமண தடைகளை உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்வதற்கு ஏது அப்படின்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு சிலர் உயர்கல்வி படிப்பதற்காக, அதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள், அதே சமயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் புதிய அனுகூல மேன்மைகள். ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக ரிசர்ச்சில் இருப்பவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம். இப்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகி ஒரு புதிய கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தனக்காரகன், அதாவது 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் பெருகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் 8ல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, இது சரி இது தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு காமித்து கொடுக்கும். அப்போ உங்கள் உள்ளுணர்வு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த குரு பயிற்சினால குருவினுடைய அருளை பெறணும், உங்களுக்கு ஒரு நல்ல சுகஸ்தானம் வலுப்பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும், ஒரு முறை இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகள் நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீனம் ராசி அன்பர்களே, இந்த 2024 குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள், உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, நிறைய பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய, லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல ராசி தான் இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லவா. அப்ப எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது புகழை தரக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புகழ், அங்கீகாரம், நீங்கள் யார் என்று சமூகத்துக்கு சொல்லக்கூடிய தன்மை. ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் புகழை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட துறையில், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில், திரைப்பட துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் பத்திர பதிவு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகங்களை கொண்ட ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப திருமண தடை இருந்து கொண்டிருந்தது கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனா இப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதனான சொல்லக்கூடியவனும் அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்களே. ஸோ அந்த வகையில் 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். கணவன் ஆலையும் அல்லது மனைவியாலையும் அவங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களினுடைய சேர்க்கை என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருந்து அதில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்துகின்றவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். கூட்டு தொழிலின் மூலமாக நல்ல லாபங்கள் பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை, சமூகத்தில் ஈடுபாடு இருக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது.
கிடைக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிவகாக, அதாவது அரசு சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அல்லது அவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அந்த குரு பகவான் சப்தம பார்வையாக அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து அந்த 9ஆம் இடமான பூர்வீகத்தை கெடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ உங்கள் ராசிநாதன் அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகம் செல்லக்கூடிய தன்மை, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அப்போ பாக்கியங்கள் பெருகக்கூடிய தன்மை. அப்போ கடந்த காலத்தில் எந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பல பாக்கியங்கள். என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லையா? நிச்சயமா இந்த வருடத்தில் ஒரு மழலை சத்தம் உங்கள் குடும்பத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. தன பாக்கியம் கிடைக்கலையா? நல்ல உழைப்பு பெற்ற அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு பதவி கிடைக்கலையே, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே, ஆனால் தொழிலை விரிவுபடுத்த முடியலையே. ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே இப்போ லாபஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலவா? அப்ப இந்த வருடம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடம். பணம் கிடைக்கும். பணம் எந்த வழி, நீ எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அப்போ குரு 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, வங்கி சார்ந்த விஷயங்கள், தங்கம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ அந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன, குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ராசிலேயே ராகு இருக்கார். அப்ப சர்ப்ப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமாக, அதாவது கணவன் மனைவி உங்களுக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ, மற்றவர்களுடைய குறுக்கீடு, குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு அல்லது அந்நியர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வரும். ஆனால் அது வராம பார்த்து கொள்வதும், நீங்க மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுமே சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து இப்போ உங்களுக்கு 7.5 சனியில விரைய சனியாக இருந்து அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாகவும், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தான அதிபதி அல்லவா? அப்போ நீங்கள் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுக்கணும். தேவையில்லாமல் கொடுத்தீங்கன்னா அதில் பிரச்சனை உருவாக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்குங்க. ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ சனி 2ஆம் இடத்தை, தனத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கெடுக்கணும். அப்போ முன்பின் தெரியாதவர் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். தான் தொழிலை ஆரம்பிக்கிறேன், இதில் போட்டால் அதிக வட்டி கிடைக்கும், நான் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஒரு கூட்டு தொழிலை செஞ்சு நீங்களும் வந்து சேர்ந்துக்குங்க, இந்த மாதிரி ஆசை வார்த்தை சொல்லி நம்பி செய்யக்கூடிய விஷயத்துக்கு இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா அடுத்த வருடம் பார்க்கும்போது, அதாவது அடுத்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் உங்கள் லக்னம் ராசியிலே வந்து உட்கார்ந்து 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது எல்லாமே தப்பாக போயிடும். அப்போது தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ன அந்த ஆசைகள் இருந்தால் கூட நல்ல அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. பட் அடுத்த வருடம் உங்களுக்கு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு அச்சாணி அடித்தளம் போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, எதிரி தொல்லைகள்,
நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அந்த எதிரிகள் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனாலையும் அந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ரொம்ப யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் மூலமாக உங்களுக்கு நற்பலன் நடக்கப் போகிறது. குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழிலில் மேன்மை தரப்போகிறது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அல்லவா. அப்போ அந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதத்தினர் மூலமாக சில பல நல்ல காரியங்கள், அதாவது ஒரு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள், வேலை அப்படின்னா வெளிநாட்டு வேலை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் குரு அங்கிறதுனால இந்த குரு பயிற்சியால் ஒரு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறணும். அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும், அல்லது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.